இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற இந்த செயின்ட் வந்து செயின்ட் யுப்ரீஷியா இழுவத்திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 1877ஆம் ஆண்டு திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வந்து பிறக்கிறாங்க. இவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து ரோசா இழுவத்திங்கள். ஆனால் இவங்களுக்கு வந்து சிறிய வயதிலிருந்தே வந்து யுப்ரீஷியான்னு ஒரு செயின்ட் வந்து கான்ஸ்டன்டைனில் வந்து வாழ்ந்து புனிதமானவங்க. ஒரு கன்னி. அவங்க பேரில் வந்து ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால இவங்க வந்து அவங்க பேரை வந்து யுப்ரீஷியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கல்வி படிப்பு படிக்கும் போதெல்லாம் வந்து அவங்கள ரோசான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த ரோசா வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து வளர்ந்ததுனால அந்த கேரளாவில் வந்து அப்போ சிலோ மலபார் சர்ச்சு தான் வந்து வேரூன்றி கிறிஸ்துவத்தை பரப்பிட்டு இருந்தது. அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய ஒரு கார்மல் மடத்திலே அவங்க வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காகவும் கல்வி படிப்புகள் எல்லாமே, அதாவது கீழ்நிலை பள்ளி, அப்புறம் நடுநிலை, மேல்நிலை, கல்லூரி எல்லாமே படிக்கிறாங்க. அங்கே இறை இயேசுவின் மேல் அதிக பக்தியும் அந்த கார்மல் கான்வென்ட்டோட அந்த ஒழுக்கமுறைகளெல்லாம் ஈர்க்கப்பட்டு இவங்க வந்து நோவிஸ் ஆகிறாங்க. இவங்க வந்து போய் சபையில் சேர்றாங்க. சேர்ந்து கன்னியஸ்திரி ஆகுறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப ஒரு வீக்கான ஒரு கன்னியஸ்திரி. அடிக்கடி ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோயினாலே அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருந்த வேதனையோடு இருந்த ஒரு கன்னியஸ்திரி. ஆனாலும் எப்போதும் வந்து ஸ்மைலிங், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரித்த முகத்தோடயே இருக்கக்கூடிய ஒரு கன்னியஸ்திரி. அதனால் எல்லாருக்கும் இவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு முறை இவங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை ஆகிடுறாங்க. இவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கும்போது மிரக்கலான முறையில் வந்து இவங்க வந்து காப்பாற்றப்படுறாங்க. எப்படின்னா, அவங்க இறக்குற தருவாயில் இப்படி ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு உற்சாகமும், திடீர்னு ஒரு சந்தோஷத்தோடயும் எழுந்திரிச்சு உட்கார்றாங்க. என்னன்னு பார்த்தா, திருக்குடும்பம் அவங்களுக்கு காட்சி தந்து அவங்கள குணப்படுத்தினதாகவும், அவங்க அதனால் குணமானதாகவும் தெரியுது. அவங்க முகமே ஒரு பிரகாசமாக இருக்குது. அதை நிறைய கூட இருந்த கன்னியஸ்திரிகள்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து திடகாத்திரமாகி நல்ல முறையில் தன்னுடைய பணியை செய்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த உடல் பாதைகள் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் இவங்களுக்கு அந்த கான்வென்ட்ஸோட மதர் சுப்பீரியர் பொசிஷன் வந்து வருது. அதை அவங்க வேணான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்களோட அந்த பணிகள், அவங்களோட அந்த தாழ்ச்சி, அவங்களோட நல்ல குணத்துக்காக அது வருது. அதையும் ஏற்றுக்கிறாங்க. மதர் சுப்பீரியர் ஆன முதல் வேலையாகவே அவங்க கான்வென்ட்டோட நடுவில் ஒரு இறுதி ஆண்டவரை ஸ்தாபித்து அந்த இறுதி ஆண்டவரோட பலம் தான், அவர் தான் வந்து இந்த இதை லீட் பண்ணணும்னு எல்லா பொறுப்பையும் இறுதி ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவங்கள வந்து நடமாடும் புனிதை, அதாவது நடமாடும் ப்ரேயிங் மதர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மொபைல் டெபர்னாக்கிள், நடமாடும் டெபர்னாக்கிள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மிகவும் இயேசுவை கவர்ந்து, இயேசுவை தாங்கி, இயேசுவோடு இயேசுவுக்காக வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதை. அதே மாதிரி அவங்களோட லீடர்ஷிப்பில் ரொம்ப தாழ்ச்சி, ரொம்ப பொறுமை, அமைதி, எப்போதுமே புன்முறுவலோடவே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க அவங்களோட டெனரில் இவங்க நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய ஹெல்த் கேர் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து உண்டாக்குறாங்க. குறிப்பாக நோயாளிகள், வயசானவங்க, ஏழைகள் இவங்க மேலே ரொம்ப அன்பானவங்க. இவங்க வந்து சீலோ மலபார் கார்மேட் நன்னோட ஒரு ஃபஸ்ட்டு செயின்ட்டுன்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு புதுமையானவங்க, வாழ்ந்துட்டு இருந்த ஒரு புனிதை. இவங்களோட வாழ்க்கை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதில் இவங்க சாதிச்சிருக்காங்க. இவங்க வந்து வேதனைகளையும் வலிகளையும் தாங்கி அதற்காகவே ஆண்டவர்கிட்ட வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வேதனைகளெல்லாம் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும், குருக்களுக்காகவும், திருத்தந்தைகளுக்காகவும், ஆயர்கள் குருக்களுக்காகவும் ஜெபிக்கிறதுக்குள்ள நிறைய நேரத்தை வந்து செலவிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெருமையான ஒரு புனிதமான சிஸ்டர் தான் வந்து சிஸ்டர் யுப்ரீஷியா இழுவத்திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பிரைஸ் தி லார்ட்.